வணக்கம். என் மக்களுக்கு விடியலை தேடும் உங்கள் கேஜிஎஸ் மோனிகா. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு மது. இப்போது பப் கலாச்சாரம்னு ஒன்று பரவிட்டு வருது. அப்புறம் சமூக சீரழிவு. இது ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஏன்னா ரீசன்ட் டேஸில் இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு இப்போவும் சரி, இதனால் நிறைய குற்றங்கள் பதிவாகிருக்கிறது. அதனால் அதை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு மது, போதை பொருட்கள். மது ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்னா, ஒரு மனுஷனுடைய சிந்திக்கிற திறனையும் முடிவெடுக்கிற திறனையுமே போய் பாதிக்கும். அது அரசின் அனுமதியுடன் இங்கே விற்கப்படுகின்றது. மற்ற போதை சார்ந்த மற்ற பொருட்கள், கஞ்சா, அதை சார்ந்த பல பொருட்கள், அது எல்லாம் சட்டவிரோதமாக இங்கே விற்கப்படுகின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் கடைசியில் போதை தான். எந்த போதையை எடுத்துக்கிட்டாலுமே அது கடைசியில் சிந்திக்கும் திறனையும் முடிவெடுக்கும் திறனையுமே செயலிழக்க வைக்கிறது. ஒருத்தர் சிந்திக்கிற திறனையுமே முடிவெடுக்கும் திறனையுமே ஒருத்தங்க அதை அந்த டைமில் இழந்துட்டாங்கன்னா தவறு செய்வதற்கு வேறு காரணமே இல்லை. ஏன்னா ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கணும், இந்த தவறு செய்யலாமா வேண்டாமா. அந்த திறனை தான் அவன் இழந்துடுறாங்க. இல்லை இந்த தவறை செஞ்சால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவன் யோசிக்கணும். அந்த விஷயத்தையுமே அவன் முடிவெடுக்கும் திறனையுமே இழந்துடுறான். அப்போது தவறு செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக போதை அங்கே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட போதை வஸ்து நம் நாட்டிற்கு தேவையா? நம்ம இந்த தியேட்டர்ஸில், டிவியில் ஏதாவது அந்த போதை அருந்துற மாதிரி ஏதாவது சீன்ஸ் வந்ததுன்னா கீழே போடுவாங்க, போதை மது நாட்டிற்கும் உடல் நலத்திற்கும் கேடுன்னு. அப்போ அதை தெரிஞ்ச அரசு ஏன் மக்களுக்கு அதை விற்பனை செய்யணும்? அது கிடைக்கிறனால தானே அது வாங்கி குடிக்கிறாங்க. அது மக்களுக்கு கொடுக்காம இருக்கலாமே, அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணலாமே. இந்த மது அருந்துறதுனால அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த இறந்து போகிறவங்களோட மனைவி, அவங்களை சார்ந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த சமூகத்தில்.